حدثنا شيبان بن فروخ حدثنا جرير بن حازم حدثنا نافع عن ابن عمر قال: رأى عمر عطارد التميمي يقيم بالسوق حلة سراء، وكان رجلا يغشى الملوك ويصيب منهم، فقال عمر: يا رسول الله، إني رأيت عطاردا التميمي يقيم في السوق حلة سراء، فلو اشتريتها فلبستها يوم الجمعة إذا قدموا عليك. وأظنه قال: وللوفد إذا قدموا عليك. فقال رسول الله: إنما يلبس الحرير في الدنيا من لا خلاق له في الآخرة. فأتي رسول الله منها بحلل، فأعطى عمرو منها بحلة، فأتى بها عمر إلى رسول الله فقال: يا رسول الله، كسوتنيها وقد قلت في حلة عطارد ما قلت. فقال رسول الله: إني لم أعطكها لتلبسها، ولكن تبيعها أو تكسوها. فأرسل بها عمر إلى أخ له من أهل مكة قبل أن يسلم. ابن عمر رلي அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தையில் அத்தாரித் அத்தமீமி என்பவன் ஒரு பட்டாடையை விற்றுக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அவர் அரசர்களிடம் சென்று பொருட்கள் பெறும் பழக்கமுள்ளவன். அதைக் கண்ட உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்: அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு அழகான பட்டாடை பார்த்தேன். அதை நான் வாங்கி ஜும்மா நாளில் அல்லது விருந்தினர் வரும்போது அணியலாமா என்றார்கள். நபி அவர்கள்: பட்டாடையை சில்க் இவ்வுலகில் அணிபவன் மறுமை நாளில் பங்கு பெறாதவன் என்று கூறினார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அப்படிப்பட்ட சில உடைகள் கொண்டு வரப்பட்டன. அதிலிருந்து ஒரு உடையை உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தந்தார்கள். உமர் ரலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள்: அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் இதை பற்றி நேற்று தவறானது என்று சொன்னீர்கள், ஆனால் இன்று எனக்கு இந்த உடையை தந்தீர்களே என்று கேட்டார்கள். நபி அவர்கள்: நான் இதை உனக்கு அணிய கொடுக்கவில்லை, ஆனால் நீ விற்கலாம் அல்லது வேறு ஒருவருக்கு கொடுத்து அணிய விடலாம் என்று கூறினார்கள். அதனால் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மக்காவில் இருந்த தமது முஸ்லிம் அல்லாத சகோதரனுக்கு தந்துவிட்டார்கள்.